ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக்போர்ட். ஐ எம் எஸ்கே. நம்ம இன்றைக்கி வீடியோவில் இங்கிலீஷில் அடிக்கடி பயன்படக்கூடிய ஒரு 5 idioms அண்ட் phrases தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு idiom எவ்ரி நுக் அண்ட் கிரானி. எவ்ரி நுக் அண்ட் கிரானி இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் இந்த தமிழில் மூல முடுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு மூல முடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இதோட மீனிங். எவ்ரி நுக் அண்ட் கிரானி அப்படின்னா ஒவ்வொரு மூல முடுக்கும் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த சிட்டியோட ஒவ்வொரு மூல முடுக்கும் அவருக்கு தெரியும். இந்த சிட்டியோட ஒவ்வொரு மூல முடுக்கும் அவருக்கு தெரியும். He knows every nook and cranny of the city. He knows every nook and cranny of the city. இந்த சிட்டியோட ஒவ்வொரு மூல முடுக்கும் அவருக்கு தெரியும். நாங்கள் அவரை இந்த சிட்டியோட ஒவ்வொரு மூல முடுக்குலையும் தேடினோம், ஆனால் அவரை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. நாங்கள் இந்த சிட்டியோட ஒவ்வொரு மூல முடுக்குலையும் தேடினோம், ஆனால் எங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியல. We have searched for him in every nook and cranny of the city, but we cannot find him. We have searched for him in every nook and cranny of the city. இந்த சிட்டியோட ஒவ்வொரு மூல முடுக்குலையும் நாங்கள் அவரை தேடினோம், பட் we cannot find him. ஆனால் எங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியலை. நாங்கள் இந்த வீடோட ஒவ்வொரு மூல முடுக்குலையும் தேடினோம், ஆனால் தொலைஞ்சு போன தங்க மோதிரத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. We have searched in every nook and cranny of this house, but we cannot find the missing gold ring. எங்களால் தொலைஞ்சு போன தங்க மோதிரத்தை கண்டுபிடிக்க முடியல. We have searched in every nook and cranny of this house. இந்த வீடோட ஒவ்வொரு மூல முடுக்குலையும் நாங்கள் தேடினோம், பட் we cannot find the missing gold ring. ஆனால் எங்களால் தொலைஞ்ச கோல்ட் ரிங்கை கண்டுபிடிக்க முடியலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் இடியம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம செகண்ட் இடியம் போவோம். ஃபார் அ சாங். ஃபார் அ சாங் இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை நம்ம மலிவான விலைக்கு விற்கிறதோ அல்லது வாங்குறதையோ நம்ம ஃபார் அ சாங் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஃபார் அ சாங் அப்படின்னா மிகவும் மலிவான விலைக்கு அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழெல்லாம் ஏதாவது ஒரு பொருளை நம்ம மலிவான விலைக்கு விற்றோமோ அல்லது வாங்கினாலோ அடிமாட்டு விலைக்கு விற்றேன், அடிமாட்டு விலைக்கு விற்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அடிமாட்டு விலைக்குன்னு என்ன அர்த்தம்? ரொம்பவும் மலிவான விலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அடிமாட்டு விலைக்கு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதுக்கு ஈக்குவலான இடியம் தான் இந்த ஃபார் அ சாங். ஏதாவது ரொம்ப மலிவான விலைக்கு நம்ம விற்றோம் அப்படின்னா அதை ஃபார் அ சாங் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நாங்கள் அந்த காரை மிகவும் மலிவான விலைக்கு வாங்கினோம், அல்லது நாங்கள் அந்த காரை அடிமாட்டு விலைக்கு வாங்கினோம். We bought that car for a song. We bought that car for a song. அந்த காரை நாங்கள் மிகவும் மலிவான விலைக்கு வாங்கினோம். அவர் அவரோட ப்ராப்பர்ட்டியை மிகவும் மலிவான விலைக்கு விற்றார் அல்லது அடிமாட்டு விலைக்கு விற்றார். ஏன்னா அவர் சீக்கிரமாக விற்க வேண்டியது இருந்துச்சு. He sold his property for a song. He sold his property for a song. மிகவும் மலிவான விலைக்கு அவரோட ப்ராப்பர்ட்டிஸை விற்றார். Because he had to sell it quickly. Because he had to sell it quickly. அவர் அதை சீக்கிரம் விற்க வேண்டியதாக இருந்தது. அவர் அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதிக விலை வைத்து விற்கின்றார், அல்லது அவர் மிக கம்மியான விலைக்கு வாங்கி அதிக விலை வைத்து விற்கின்றார். He buys for a song. He buys for a song. மிகவும் குறைந்த விலையில் வாங்கி, குறைந்த விலைக்கு வாங்கி அல்லது அடிமாட்டு விலைக்கு வாங்கி. செல்ஸ் எக்ஸாபிடன்ட்லி. செல்ஸ் எக்ஸாபிடன்ட்லி அதிக வளர்ச்சி விற்கின்றார். பெரும்பாலான ஸ்டாக்ஸ் எல்லாம் அடிமாட்டு விலைக்கு போயிட்டுருக்கு, அல்லது பெரும்பாலான ஸ்டாக்ஸ்லாம் மிக குறைவான விலைக்கு போய்கொண்டிருக்கின்றது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் இஸ் கோயிங் ஃபார் அ சாங். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் இஸ் கோயிங் ஃபார் அ சாங் பிகாஸ் ஆஃப் லாக்டவுன். லாக்டவுனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் மிகவும் மலிவான விலைக்கு போயிட்டுருக்கு அல்லது அடிமாட்டு விலைக்கு போயிட்டுருக்கு. அவங்க அந்த வீடை மிகவும் மலிவான விலைக்கு வாங்கி கொஞ்சம் வருஷம் கழித்து நல்ல ப்ராஃபிட்டில் விற்றாங்க. அவங்க அந்த வீடை மலிவான விலைக்கு வாங்கினாங்க அல்லது அடிமாட்டு விலைக்கு வாங்கினாங்க. They bought that house for a song. They bought that house for a song. அவங்க அந்த வீட்டை மிகவும் மலிவான விலைக்கு வாங்கினாங்க. And sold it a few years later at a good profit. நல்ல லாபத்தில் சில வருடங்கள் கழித்து விற்றனர். They bought that house for a song and sold it a few years later at a good profit. அந்த வீடை மிகவும் மலிவான விலைக்கு வாங்கி சில வருடங்கள் கழித்து அதை நல்ல லாபத்தில் விற்றாங்க.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் இடியமோட மீனிங் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த இடியம் போவோம், அல்லது இதை ஃப்ரேஸுன்னு கூட சொல்லலாம். இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். இந்த ஃப்ரேஸோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவ்வளோ கடினம் கிடையாது, இதை புரிஞ்சுக்கிறதோ அல்லது அதை செய்கிறதோ அவ்வளோ கடினம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தலாம். இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஒரு காரை ஓட்டுறது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை, அல்லது ஒரு காரை ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு டிரைவிங் எ கார் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். டிரைவிங் எ கார் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். இன்ஸ்டாலிங் OS இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். I'll show you how to do it. I'll show you how to do it. OS இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, நான் உனக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இன்ஸ்டாலிங் OS இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். OS இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கடினம் கிடையாது, நான் உனக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். I'll show you how to do it. நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த 3 இடியம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 4வது இடியம் போவோம். at the 11th hour. at the 11th hour அப்படின்னா இறுதி நேரத்தில் அல்லது இறுதி நிமிடத்தில் அல்லது கடைசி நிமிடத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த at the 11th hour அப்படின்ற ஃப்ரேஸ் நமக்கு பயன்படுது. இதோட மீனிங் என்னென்னா, ஒரு செயல் வந்து அதோட டியூ டேட்டுக்கு அந்த கடைசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த செயல் நடைபெற்றது. இப்போல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, அவர் கடைசி நிமிடத்தில் அங்கே வந்தார், நான் கடைசி நிமிடத்தில் என்னோடய அசைன்மெண்ட்டை நான் சப்மிட் பண்ணேன், கடைசி நிமிடத்தில் என்னோடய பாஸ் எனக்கு வேலை கொடுத்தாரு, இந்த கடைசி நிமிடத்தில் அல்லது இறுதி நிமிடத்தில் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான இடங்களெல்லாம் இந்த at the 11th hourன்ற இடியமை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அதிர்ஷ்டவசமாக அவர் இறுதி நிமிடத்தில் அவர் இங்கே வந்து சேர்ந்தார். அதிர்ஷ்டவசமாக அவர் இறுதி நிமிடத்தில் இங்கே வந்து சேர்ந்தார். Luckily he got here at the 11th hour. Luckily அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக, he got here அப்படின்னா அவர் இங்கே வந்தார். at the 11th hour இறுதி நிமிடத்தில் அல்லது அந்த கடைசி நிமிடத்தில் அவர் இங்கே வந்து சேர்ந்தார். அவர்களுடைய திட்டம் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டது. அவர்களுடைய திட்டம் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டது. Their plan was called off at the 11th hour. Their plan was called off at the 11th hour. அவர்களுடைய திட்டம் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டது. நம்ம இந்த இடத்துல கேன்சல்ன்ற வெர்பை கூட பயன்படுத்தலாம். இந்த இடத்துல இந்த கால்ட் ஆஃப்ன்றது ப்ரேசல் வெர்ப், இதை வந்து நம்ம கேன்சல்ன்ற வெர்ப் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் ப்ரேசல் வெர்ப்பில் பார்த்துருக்கோம். கால் ஆஃபோட மீனிங் என்ன, புட் ஆஃபோட மீனிங் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. நான் என்னோடய அசைன்மெண்ட்டை கடைசி நிமிடத்தில் நான் ஒப்படைத்தேன். ஐ டேர்ன்ட் இன் மை அசைன்மெண்ட் at the 11th hour. என்னோடய அசைன்மெண்ட்டை இறுதி நிமிடத்தில் நான் ஒப்படைத்தேன். இந்த இடத்துல டேர்ன் இன் அப்படின்றது ஒரு ப்ரேஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒப்படைத்தல் அப்படின்றது தான் இதோட மீனிங். நம்ம இந்த சப்மிட் அப்படின்ற வெறுப்புக்கு பதிலாக நம்ம இந்த ப்ரேஸில் ஒரு பயன்படுத்தலாம். நம்ம இந்த ப்ரேஸில் வெறுப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் 6 மணிக்கு புறப்பட தயாராக இருந்தேன், ஆனால் என்னோடய பாஸ் கடைசி நேரத்தில் ரிப்போர்ட்டை தயார் பண்ண சொன்னார் அல்லது இறுதி நிமிடத்தில் ரிப்போர்ட்டை தயார் பண்ண சொன்னார். at 6 o'clock I was ready to leave. at 6 o'clock I was ready to leave. நான் 6 மணிக்கு புறப்பட தயாராக இருந்தேன். but my boss asked me to prepare a report at the 11th hour. ஆனால் என்னோடய பாஸ் கடைசி நேரத்தில் ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ண சொன்னார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த 4 இடியமும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம 5வதாக ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இது அடிக்கடி கொஞ்சம் பயன்படக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியுமான்னு தெரில, ஆனால் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், என்னால் இயன்றதை செய்கிறேன் எப்படின்லாம் நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல. என்னால் முடியுமான்னு தெரில பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில். என்னால் முடியுமான்னு தெரில, ஆனால் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன். என்னால் முடியுமான்னு தெரில. இந்த இடத்துல இஃப்ன்றது ஒரு கண்டிஷனலாக செயல்படலை, இந்த இடத்துல வந்து நவுன் கிளாஸாக செயல்படுது. இந்த இடத்துல வெதர்ன்ற வேலை போட்டாலும் சேம் மீனிங் தான். ஆனால் இந்த இஃப்ன்றது பெரும்பாலும் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இஃப் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இது கொஞ்சம் இதே பயன்படுத்துகிறது நல்லாயிருக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன். என்னால் முடியுமான்னு தெரில. பட் ஐ வில் டூ மை பெஸ்ட். என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், என்னால் இயன்றதை செய்கின்றேன். என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரில, ஆனால் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் ஹெல்ப் யூ.
ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் ஹெல்ப் யூ. என்னால் உங்களுக்கு உதவ முடியுமான்னு தெரில, பட் என்னால் முடிஞ்சது செய்கிறேன். பட் ஐ வில் டூ மை பெஸ்ட். பட் ஐ வில் டூ மை பெஸ்ட். இன்றைக்கி உங்கள் காரை என்னால் சரி பண்ண முடியுமான்னு தெரில, பட் என்னால் முடிஞ்சது பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் கெட் யுவர் கார் ஃபிக்ஸ் டுடே, பட் ஐ வில் டூ மை பெஸ்ட். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் கெட் யுவர் கார் ஃபிக்ஸ் டுடே. என்னால் இன்றைக்கி உங்களோட காரை சரி செய்ய முடியுமான்னு தெரில, பட் ஐ வில் டூ மை பெஸ்ட். ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். என்னால் இன்றைக்கி இந்த வேலையை முடிக்க முடியுமான்னு தெரில, ஆனால் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் ஃபினிஷ் திஸ் ஒர்க் டுடே, பட் ஐ வில் டூ மை பெஸ்ட். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் ஃபினிஷ் திஸ் ஒர்க் டுடே. இன்றைக்கி இந்த வேலையை முடிக்க முடியுமான்னு தெரில, பட் ஐ வில் டூ மை பெஸ்ட். ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த idioms அண்ட் phrases உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.